இன்னைக்கு ஜெயாஸ் கிச்சனில் 1 கப் வரகரிசி எடுத்திருக்கேன். ஒரு வரகரிசி சாதம் தான் செய்ய போகிறேன். இந்த அரிசியை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கேன். அடுப்பை பற்ற வச்சு எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அந்த கப்பாலேயே 3 கப் தண்ணி போட்டுக்கணும். தண்ணி கொதி வந்ததும் ஊற வச்ச அரிசியை வரகரிசியை போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக்கர் மூடியை போட்டு மூடிட வேண்டியது. 2 விசில் விட்டு இறக்கினா வரகரிசி சாதம் ரெடி. இது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. வாரத்துக்கு 2 முறை 3 முறை எடுத்துக்கிட்டோம்னா நல்லது. வரகரிசி சாதம் ரெடி ஆயிடும். இந்த வரகரிசி சாதத்துக்கு மீன் குழம்பு, காரக்குழம்பு, தயிர் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. பாருங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். அது நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள்.